வந்து டிஎம்கேல வந்து சும்மா டோட்டலாக வாஷ் அவுட் ஆகுது. வந்து ஆட்சி சரியில்லை. இருக்கிறவங்க எதுவும் பண்ணல, அவர் என்ன பண்றாரான்னு பார்க்கலாம். தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சி தளபதிக்கு தான் ஸ்டாலின். எங்க தளபதி ஒரு தளபதி, ஒரே தளபதி அவருக்கு தான். எங்க தேர்தல் வாக்குறுதியை வந்து முழுமையா நிறைவேற்ற முடியாது. பெருமைக்கு சொல்லலாமா? கிட்டத்தட்ட ஒரு 60% மேல நிறைவேற்றிருக்காரு. 2020 சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான் சார். எதனாலன்னு சொல்ல முடியுமா? இப்போ வந்து டிஎம்கேல வந்து சும்மா டோட்டலாக வாஷ் அவுட் ஆகுது சார். வந்து ஆட்சி சரியில்லை. அதனால வந்து விஜய்க்கு தான் சார். கண்டிப்பாக இவர் வந்தார்னா கண்டிப்பாக செய்வார், நல்ல நம்பிக்கை இருக்குது சார் எங்களுக்கு. என்ன காரணம்னா இப்போ டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ மாநகராட்சியிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலை ஒட்டி இருக்கிற சுத்தமே இல்லை. மாநகராட்சியில் வந்து சுத்தமே பண்ண மாட்டாங்க. அதை போய் நானும் வந்து நிறைய டைம் ரிப்போர்ட் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்ப மோசமாக இருக்குது. ரிப்போர்ட் பண்ணாலும் வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஆட்சி மாறினா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு. தளபதி தானே. டிஎம்கே தான். டிவிக்கு விஜய்க்கு தானே போலன்றீங்க. ஏன்னு சொல்ல முடியுமா? இருக்கிறவங்க எதுவும் பண்ணல, அவர் என்ன பண்றாரான்னு பார்க்கலாம் தானே. ரசிகரா இல்லை கட்சியில் ஏதாவது ரசிகர்லாம் தானே, ஓட்டு போட்டு பார்க்கலாம் ஒரு ஐடியா தான் முக ஸ்டாலினுக்கு. எதனாலன்னு சொல்ல முடியுமா? அதான் சொல்லிட்டேனே, அவங்க எவ்வளோ நிறைய செஞ்சிருக்காங்க மக்களுக்கு, அதனால அவங்களுக்கு தான் டிஎம்கேங்க சார். விஜய்க்கு. எதனாலும் தெரியும். விஜய் வந்து நல்லா பண்றாரு, எல்லாம் செய்வார். இப்ப இருக்கிற ஆட்சியில் ஏதாவது குறை இருக்குன்னு நினைக்கிறேன். அது எந்த குறையும் இல்லை. எங்களுடைய ஆதரவுக்கு தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சி, இந்த ஆட்சி தொடர்ந்து டிஎம்கே இருக்கணுங்கிறத. நீங்க உங்க ஆதரவு அந்த தளபதிக்கு தான் ஸ்டாலின். ஸ்டாலின் எங்க தளபதி ஒரு தளபதி, ஒரே தளபதி அவருக்கு தான். எங்க எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டாங்களா? கண்டிப்பா மகளிருக்கான உதவித்தொகை 1000 ரூபா பாமர மக்கள் எண்ணற்ற பெண்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு அது உதவுது. 2வது பஸ் கட்டணம். மகளிருக்கு வந்து வெளியவே போக முடியாத வீட்டோட இருந்தாங்க. இப்போ வந்து எந்த தொழிலுக்கும் அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால, கட்டணம் ஃப்ரீயா இருக்கிறதுனால ஒரு தொழிலோ செய்யறதுக்கு, ஒரு வெளியில போய் பழகறதுக்கு எல்லாம் அது ரொம்ப உதவியா இருக்கு. பேருந்து இலவச கட்டணங்கிறது 100க்கு 90% இப்போ செஞ்சுட்டாங்க. ஒரு சிலது வந்து அடுத்த ஆட்சியில் வரும்போது கண்டிப்பா அதை செய்வாங்கன்னு நம்பிக்கையா இருக்கு. தேர்தல் வாக்குறுதியை வந்து முழுமையா நிறைவேற்ற முடியாது. பெருமைக்கு சொல்லலாமா? அவனைய கிட்டத்தட்ட ஒரு 60% மேல நிறைவேற்றிருக்காரு. இந்த சமயத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இவருடைய அரசு தான் தேவை. அதுக்காக அவரை நாங்கள் இப்போ தேர்தல் நெருங்க போகுது. இன்னும் தேர்தல் நெருங்குற சமயத்துல வந்து இந்த பணி நிரந்தரம்லாம் ஒன்றும் பண்ணாம இருக்காங்களே. இன்கேஸ் வந்து நெக்ஸ்ட் தேர்தலில் வந்து இது எப்போ பண்ணுவோங்கிறதும் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஃபைனான்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்க தான் அதை முடிவு பண்ண முடியலாம். வெளியில இருந்து நான் 1000 பேசிட்டு இருக்கலாம். ஃபைனான்ஸினுடைய இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், உள்ள இருக்கிறது தான் தெரியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாம் கலந்து செய்வாங்க, கண்டிப்பா செய்வார். அதனால அவருக்கு தான் ஆதரவு. டிவிக்கு எங்களுக்கு அப்பையில இருந்தே சின்ன வயசுல இருந்தே அவர் தான். விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்களா இல்லை கட்சியில் இருக்கீங்க? கட்சியில எல்லாம் இல்லை, ரசிக மன்றத்தில் இருக்கு. டிவிகே ஏன்னு சொல்ல முடியுமா? அப்பையிலேருந்தே தளபதி தான். விஜய் ரசிகர். டிவிகே வந்தால் நல்லா இருக்கும். எதனாலன்னு சொல்ல முடியுமா? அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கட்டும், வரட்டும், பார்ப்போம். நீங்க ரசிகரா இல்லை கட்சியில் இருக்கீங்க? நான் ரசிகர். டிவிகே தான். ஏதோ புதுசாக தான் மாற்றம் தெரியணும், வேற ஒன்றும் கிடையாது. ரசிகர் தான். ரசிகர் தான். டிவிகே ஓகே, நீங்க தான் ஆதரவு தெரியும். புதுசாக வராரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ரசிகரா கட்சியில் இருக்கீங்க? கட்சியில் இருக்கு, விஜய் கட்சியில் இருக்கு.